நம்ம பாபநாசம் வந்திருக்கோம். இந்த பஸ்ல தான் வந்தோம். இப்ப நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். 2 இடத்துக்கு 75 rupees, 6 இடத்துக்கு 120 rupees. இங்க நிறைய மாஸ்க் எல்லாம் வச்சிருக்காங்க. கொரில்லா மாஸ்க், இந்த மாதிரி நிறைய மாஸ்க் இருக்கு. அப்படியே பார்த்தோம்னா இங்க சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய டாய்ஸ் இருக்கு. அங்க பாருங்க, ஈகிள் பறந்துட்டு இருக்கு. ரோபோட் தாங்க. அந்த இடத்துல பாருங்க செட்டே வச்சிருக்காங்க. நீங்க வேணா வாங்கிக்கலாம். ஆனா பறக்கிறத பாக்குறதுக்கு உண்மையான ஈகிள் பறக்கிற மாதிரியே இருக்கு. மேல பார்த்தா நூல் கட்டி இருக்காங்க இது பறக்கிறதுக்கு. பாபநாசம் காட்டுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இவரு கன்னு வித்துட்டு இருக்காரு. நீங்க வேணா வாங்கிக்கலாம். பொம்மை கன்னு தாங்க. இங்க நிறைய திஷ்டி பொம்மை வித்துட்டு இருக்காங்க. நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். நிறைய ஷாப்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு லெமன் சோடா வாங்க போறோம். 20 ரூபாய். நம்ம வாங்கியாச்சு. ஓகேவா இருக்கு. அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. நீங்க வந்தீங்கன்னா பாருங்க. பட் அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ 20 ரூபாய்க்கு ஒர்த் இல்லை. வே டு பாபநாசம் டெம்பிள்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய பொருள் வித்துட்டு இருக்காங்க. இங்க லேடிஸ்க்கு பேங்கிள் இந்த மாதிரி நிறைய விற்கிறாங்க. லேடிஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேங்கிள் எல்லாம். ஃபிக்ஸட் ரேட்டுன்னு போட்டு 150 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் வாட்ச் விற்கிறாங்க. இந்த இடத்துல கண்ணாடி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நிறைய ஐட்டம் விற்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்ச கொட்டை, ஊசி மணி, பாசி மணி இந்த மாதிரி நிறைய வித்துட்டு இருக்காரு. சங்கு கூட வித்துட்டு இருக்காரு ஊன்னு ஊதுறதுக்கு. இந்த இடத்துல ஒரு கேப் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. விதவிதமா கேப் வச்சிருக்காங்க. எல்லா கேப்புமே 50 ரூபாய் தான். இந்த இடத்துல கிருஷ்ணர் போட்டோ, பெருமாள் போட்டோ, விநாயகர் போட்டோ இந்த மாதிரி நிறைய போட்டோ வித்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. ஆனா ஒவ்வொரு போட்டோக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் வச்சிருக்காங்க. ஒரு டிராயிங்கும் செம்மையா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் போடுறாங்க. பயங்கரமா இருக்குங்க. ரியலா இருக்கிற மாதிரியே இருக்கு எல்லா டிராயிங்குமே. இங்க ஒரு காட்டு அணில் மரத்துக்கு மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. சில பேர் இந்த காட்டு அணிலுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. ஒருத்தர் பாருங்க நியூஸ் பேப்பர்ல சாப்பாடு வச்சு எடுத்துட்டு போய் கொடுக்கறாரு. அந்த அணிலும் சாப்பிடுது. எடுத்துட்டு ஓடுது மேல. வேக வச்ச கார்ன் வித்துட்டு இருக்காங்க. ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ரொம்ப அழகா ட்ரெஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. கேர்ள்ஸுக்கு, பாய்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் இருக்கு இந்த இடத்துல. இந்த குரங்கு பாருங்க எப்படி வாயை திறந்து கொட்டாய் விடுதுன்னு. இந்த குரங்கு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கு. இந்த பையன் கையில இருந்து புடுங்கி இந்த பையன் சத்தம் போடுறான். அப்ப கூட அந்த குரங்கு கொஞ்சம் கூட கண்டுக்காம குடிச்சிட்டே இருக்கு. குடிச்சு முடிச்சுட்டு கேனை அந்த பக்கம் தூக்கி போட்டுடுச்சு. கீழே சிந்தின அந்த ஜூஸை கூட விடாம நக்குது. இந்த மாதிரி தரமான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரத்துக்கு ஆரம்பிக்கும். இந்த குரங்கு கீழே இருக்கிற அந்த மிச்ச மீதி ஜூஸை நக்கிட்டு ஏந்திச்சு போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு போட்டோ எடுக்கிற கடை இருக்கு. நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். இவங்களே எடிட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுத்துடுறாங்க. சுவாமிக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் இந்த இடத்துல வித்துட்டு இருக்காங்க. தேங்காய், பூ, மாலை இந்த மாதிரி நிறைய விற்கிறாங்க. ஒரு செட்டாவே இவர் வித்துட்டு இருக்காரு. நீங்க வேணா வாங்கிக்கலாம்.
இதுதான் பாபநாசம். இப்போ நம்ம வந்தாச்சு. இங்கே கீழே குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் போய் குளிக்கலாம். பாபநாசம், జపాలి, వేణుగోపాల స్వామి, శిలాతోరణం, ఆకాశగంగా, శ్రీవారి పాదాలు, 6 కొలకి, రాలుగోవా 120 రూపాయ మాత్రమే. పోవాల టికెట్ 120 రూపాయ. 6 కోవిల్, 6 मंदिर, आने के जाने के 120 रुपी. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஸ்ரீ வேணுகோபால சுவாமி ஆலயம், ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் ஆலயம், ஆகாசகங்கா இந்த 3 இடம் பத்தி வீடியோ போட்டிருக்கோம். நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. யாருக்கு மேலே இதுதான் இந்த கோவில் மூலஸ்தான கோபுரம். இந்த சின்ன குரங்கு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு, நம்மள பார்த்து பார்த்து ஒளியுது. இந்த இடத்துல ஒரு குரங்கு இருக்கு, நடந்து வந்துட்டு இருக்கு, இதுவும் சாப்பிட்டுட்டே இருக்கு. அப்படியே பார்த்தோம்னா அங்க ஒரு குரங்கு உக்காந்துட்டு இருக்கு, அப்படியே மல்லாக்கப்படுத்து தூங்குது பாருங்க, காலெல்லாம் மேலே போட்டு. என்ன பண்ணுது பாருங்க குரங்கு, அப்படியே திடீர்னு ஏஞ்ச உடனே சாப்பிடுது. இந்த குரங்கு பாருங்க மரத்துல இருந்து மரம் தாவுது, அங்க போயிட்டு ஏதோ எடுக்குது போல. இந்த குரங்கு பாருங்க அங்கிருந்து கீழே இறங்கி இந்த இடத்துக்கு வந்து அங்கிருந்து தாவுது. இந்த குரங்கு பாருங்க கம்மி மேலே ஏறி வருது. இப்படிதான் நம்ம டேமுக்கு கீழே போகணும், ஆனால் இப்போ மூடி இருக்காங்க. நான் பயந்துட்டேன் இந்த குரங்க பக்கத்துல பார்த்தோன்னே. மேலே பாருங்க எவ்வளோ குரங்கு இருக்குன்னு. இந்த குரங்கு இந்த கரண்ட் கம்பிலேயே ஏறி போகுது கோவில் கோபுரம் கிட்ட. இந்த குரங்கு நம்மளை பார்த்து பார்த்து ஒழியுது, ஏன்னே தெரியல. இங்கே ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸு காய போட்டிருந்தாங்க, அதுக்கு பக்கத்துலேயே இந்த குரங்கு போய் உட்காந்துக்குச்சு. அவங்களாம் குரங்கு போயிடும் நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலான்னு அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த குரங்கு கிட்ட இருந்து ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை, அப்படியே அந்த இடத்துலயே உட்காந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ட்ரெஸ் மேலேயே போய் உக்காந்துக்குச்சு. அவங்களாம் போறாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கூட அந்த குரங்கு போற மாதிரியே தெரியல. நல்லா கால் மேல கால் போட்டு சொகுசா உட்காந்துட்டு இருக்கு. அந்த துணி மேல உட்காந்தா அதுக்கு நல்லா இருக்கு போல. அப்படியும் பாக்குதே தவிர ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை. இந்த குரங்கு பாருங்க தோண்டுது, நம்மளை பார்த்தோன்னே ஓடி போயிடுச்சு. இங்க தேங்காய் இந்த கேன் எல்லாம் விற்கிறாங்க, கண்ணாடி கேனு. நீங்க வாங்கிட்டு போய் பாபநாசம் தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு போகலாம் வீட்டுக்கு. நிறைய கேன் விற்கிறாங்க. பிளாஸ்டிக் நாட் அலவுடு. பாபநாசம்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இந்த குரங்கு பாருங்க ஜம்ப் பண்ணி இங்க வந்து உட்காந்துக்குச்சு. இது ஒண்ணு தாங்க. உள்ள இருந்து எடுத்துதாங்க. உள்ள
ஒன்று வாங்கியிருக்கோம் 50 ருபீஸு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஒன்று குத்தி எடுத்து சாப்பிட்றோம். நல்லா தான் இருக்கு. இந்த இடத்துல இந்த குரங்கு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாங்காய் எடுத்து வச்சோம். அதுவும் வந்து சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டு போய் மேல இருந்து தூக்கி போட்டுருச்சு. भगवद गीता रामायण भागवतम हरे कृष्णा हिंदी मराठी तमिल कन्नड़ा ओडिया गुजराती बंगाली हरे இங்க பாருங்க, இந்த குரங்கு சொரிஞ்சிட்டே இருக்கு. இதுக்கு முதுகு அரிக்குது போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நம்மளும் கேமரா அப்படியே மேலே தூக்கிட்டே போறோம் குரங்கு கூட. அதுக்கப்புறம் அது ஓடி போயிடுச்சு. இந்த கடையில் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வித்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த கடைக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு குரங்கு கீழே பார்த்துட்டு இருக்கு. நம்ம எப்போ அசருவோம் நம்ம கிட்ட இருந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை வாங்கிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதோட கையில் இருக்கும். இந்த இடத்துல கீ செயின்லையும் பென்னுலையும் எழுதி தராங்க. இந்த இடத்துல சாம்பிள் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்கள் வேணும்னா எழுதிக்கலாம். இதுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த பென்னில் யூடியூப் டெக்னிக்கல் சபரிஷன் எழுத சொல்லியிருக்கோம். கலர் கலராக ஒரு 5 பென்னு வச்சு எழுதுறாரு. எழுதி முடிச்சதுக்கப்புறம் லைட்டர் வச்சு இந்த இடத்துல லைட்டாக ஹீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கம்மு லைட்டாக அந்த இடத்துல போடுறாரு. பாருங்க எவ்வளோ சூப்பராக எழுதிட்டாருன்னு. இப்போ நம்ம பேரை போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு பெண்ணில் இது வந்து 50 ருபீஸ் தான். நம்ம சேனல் பேர் போடலாம். 50 கொடுத்துடலாம். இதுக்கு வந்து நிறைய கலர் கலராக பென் யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு லைட்டரு லைட்டாக ஹீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கம் யூஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான். பேரே எழுதி கொடுத்துட்டாரு. பாருங்க அழகாக இருக்குது. இது 15 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து டச் பண்ணக்கூடாதான். ரொம்ப கிளியராக மாட்டின்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்களே இங்கே வந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட பேர் எழுதிக்கோங்க. பெண்ணெல்லாம் இந்த மாதிரி நிறைய கீ செயின் வச்சிருக்காங்க இவங்க. அப்படியே 15 மினிட்ஸ் தொடாம போகலாம். இங்க ருத்ராட்சத்துல செஞ்ச பெரிய சிவனையும் நாகத்தையும் வச்சிருக்காங்க. இங்கேயும் பொரி மசாலா விற்கிறாங்க. இந்த ஊர்ல பொருட்களும் சொல்றாங்க. அங்கிள் இது எவ்வளோ? ஒன்று தாங்க. பார்சல். மீதி சில்லற வாங்கியாச்சு. வேர்க்கல் எடுத்து கப்ல போடுறாரு. நம்ம பார்சல் கேட்டதுனால பேப்பர் வச்சு மூடி லப்பர் பேண்ட் போட்டு தராரு. போட்டுட்டு 2 ஸ்பூன் எடுத்து அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம கையில் கொடுக்குறாரு. ஸோ இப்போ நம்ம வாங்கியாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. இடத்துல ஹோட்டல் கூட இருக்கு. நீங்க வேணும்னா சாப்பிடலாம். இங்க படிகார கல்லெல்லாம் விற்கிறாங்க. பாசிமணி, ஊசிமணி இதெல்லாம் இருக்கு. அடுத்தது நம்ம சேனல்ல சிலாத்தோரணம் வீடியோ போட போறோம். இங்க எப்படி இருக்கு பாருங்க கல்லு. இந்த மலை ரொம்ப பெருசு. இங்க தண்ணி கூட இருக்கு. ஓம் நமச்சிவாய. டிடிடி ஃபாரஸ்ட்.